இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போய் நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே கூகுள் அப்படிங்கிற கம்பெனி தெரியும். அந்த கூகுள் அப்படிங்கிற கம்பெனி யார் ஒரு சிஇஓன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட சுந்தர் பிச்சை தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில பொறக்குறாரு, மெட்ராஸ்ல படிக்கிறாரு. அவர் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸும் இல்ல, ரொம்ப ஏழையும் கிடையாது. மிடில் கிளாஸ்க்கு மேல கிடையாது. மிடில் கிளாஸ்க்குள்ளாட்டியே ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்தில தான் பொறக்குறாரு. அப்படி வந்து நல்லா படிச்சிருக்காரு ஓரளவுக்கு. ஐஐடி கரக்பூர்ல அப்ளிகேஷன் போடுறாரு. ஐஐடி கரக்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் ஆகுது, படிக்கிறாரு. அங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, லவ் வருது. 4 வருஷம் கழிச்சு இப்படி சொல்கிறாரு. அவங்களுக்கும் அப்செக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அது வந்து அமெரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறீங்க, ஓகே, நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கு படிப்பு செலவு, நீங்கள் தங்க செலவெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இங்கேருந்து அவர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி போகிறாரு. அங்கே போய் படிக்கிறாரு. அங்கே படிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய காசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிறதுக்கும் தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் ரெடியாக இருக்குது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு உண்டான வசதியெல்லாம் கிடையாது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் இருந்த காலகட்டங்களில் இன்டர்நேஷ்னல் கால் அப்படிங்கிறது அமெரிக்கா டு இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதுக்கான செலவுகள், அதுக்கான தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மாத கணக்கில் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்டையும் லவ்வர்கிட்டையும் பேசாமல் கூட அவர் இருந்த காலங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோம்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமேட்டு அவங்க லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் பூர்வீகம். அவங்களும் அங்கே வராங்க. அப்புறமேட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கூகுள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஐடி ஃபீல்டு அப்போ தான் டெவலப் ஆகுது. இவர் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சாங்ஷன் ஆகுது. இவரும் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அப்படியே பொழுதுகள் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஐடியா. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற கூடிய ஒரு இதில் தான் போய் வந்து எல்லாமே வந்து இணையதளத்தை பயன்படுத்துகிறாங்க. நாம் ஏன் புதுசாக ஒன்று உருவாக்கக்கூடாது? எதிர்காலத்தில் மக்களுடைய தேவைங்கிறது அதிகமாக இருக்கும். இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நல்ல பயன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அடிப்படை கட்டமைப்பெலாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அப்போ இருந்த சிஇஓட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் போய் கொடுத்தோடனே இவர் கொடுத்ததை அவர் பார்த்துட்டு, தம்பி நீ புதுசாக வந்திருக்கிற, நீ அப்படி தான் பண்ணுவ சரியா, இதெல்லாம் ஆர்வக்கோளாறு, நிறையா ஆர்வக்கோளாறு இப்படி தான் பண்ணுது, நீ என்ன பண்ண கம்முன்னு போகணும்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாரு. இவர் திரும்ப வராரு, மறுபடியும் எல்லாம் அது பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடிப்படையிலேருந்து எல்லாமே துல்லியமாக மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணிவிட்டு இப்போ அவர் எடுத்துகிட்டு போனது சிஇஓட்ட கிடையாது, லாரி ஃபீட்ஸ், அதாவது கூகுளோடைய ஓனர்கிட்டே கொண்டு போகிறாரு. ஐயா இந்த மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் பார்த்துட்டு பிடிச்சி போயிட்டு புதுசாக சேர்ந்து கொஞ்ச நாள் ஆன ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம் கொடுத்து மிகப்பெரிய பணத்தொகையை கொடுத்து செய்ய சொல்கிறாரு. அதை அவர் உருவாக்கணும் உடனே டீமில் இருக்கிற ஆளுங்க மூலியமாகவே அது வந்து லீக் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே இவர் தான் தப்பு பண்ணாரா, சுந்தர் பிச்சை கூட இருக்கிற ஆளுங்க லீக் பண்ணிட்டாங்க டீம் மெம்பர்ஸு. இவர் கோவப்படாமல் ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் கொண்டு போய் லான்ச் பண்ணுறாங்க குரோமை. ஓகேங்களா? அப்படி லான்ச் பண்ண குரோம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்புங்கிறது கிடைக்கிது. இது கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விலை பேசி கூப்பிட்றாங்க, டீல் போட்டு, நீ என்கிட்ட வா, உனக்கு வந்து 100 கோடி கணக்கில் சம்பளம் தரேன், நீ என்கிட்ட வந்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவேன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வாழ்க்கை கொடுத்தது கூகுள் தான், நான் அங்கே தான் இருப்பேன்ட்டு. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே லாரி ஃபிட்ஸ் என்ன பண்ணுறாரு, கூகுளோட ஓனரு, சரி ஓகே என் பையன் ரொம்ப விசுவாசமாகறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒவ்வொரு ப்ரமோஷனாக கொடுத்து சிஇஓ ஆஃப் கூகுள் அப்படின்ற அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் 2025 கூட கூகுளோட சிஇஓ யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சை தான் இருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய நேர்மையாக இருந்ததுனால தான் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது கிடச்சிருக்குது. அவர் வந்து இப்போ நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆலப்புறம் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய கம்பெனியில் சிஇஓ ஓனருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது நம்ம தமிழ் மொழியை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பேசுகிற நம்ம தமிழ் ஆள் தான் ஒருத்தர் இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கோங்க.